தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்துகிற துதி நம்முடைய நாவில் இருப்பதாக. இந்த இடத்துல நடைபெற இருக்கிறதான இந்த நற்செய்தி பெருவிழாவை, இந்த பிரார்த்தனை திருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த இடத்துல வருகிறதான எல்லா மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, நீர் இறங்கி வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆவியானவரே உங்க உதவியை நாங்கள் நாடுகிறோம். இந்த கேம்பஸ் முழுவதிலும் ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக. மைதான முழுவதிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வர எல்லா தடைகளை எண்ணிக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நல்ல ஆவியில நிரம்பி கூட்டத்துக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற எல்லா தடைகள் விலகி போகட்டு. கையை சுத்தி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களை ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மைதானத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாடல்ல ஒரு பெரிய விடுதலை, ஆராதனையில ஒரு பெரிய விடுதலை, தேவ செய்தி ஆண்டவர் நம்முடைய ஜனங்களோடு பேசும்படியாக இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்துல கர்த்தாவே ஆண்டவரே நாமத்தின் நிமித்தம் நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்யும்படியால் உமது கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமது ஆண்டவரே இந்த இடத்துல கால் மிதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது மாறாத ஆசீர்வாதங்கள், பரிசுத்தம், மேன்மை நீ கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உமது பார்வையில பிரீதியாய் இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பாடல், துதிகள், ஆராதனைகள், ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. லீதியாளுடைய உள்ளத்தை திறந்த தேவன் இந்த சத்தத்தின் எல்லைக்குட்பட்ட எல்லாருடைய உள்ளத்தை ஆண்டவர் உமக்கு நேராக அற்புதங்கள், சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமது நோக்கமும் உமது திட்டமும் நிறைவேறட்டும் அப்பா. இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். வானமண்டலத்தின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மனுஷிக போராட்டங்கள் விலகட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம்
நீங்குதலும் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகட்டும் அப்பா. ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துல நாம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். இது ஒரு திறந்த வெளி மைதானமா இருந்தாலும் நம்முடைய சபையின் சார்பாக நடைபெறுகிற இந்த ஆசீர்வாத பிரார்த்தனை திருவிழா எப்படியாவது இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், இந்த பட்டணத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். பிளஸ் தஞ்சாவூரை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் இந்த கூட்டத்தை நாம நடத்த இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்துல நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். புதிய நபர்கள், அதிகமான நபர்களை நாம எதிர்பார்க்கிறோம். இந்த கூட்டத்துல வருகிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் விடுதலை ஆக்குவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உங்களுக்கு நிச்சயம் என்ன செய்வார், தருவார். நம்முடைய பாசமா ஒன்று 2 பாடல பாடுவார்கள். அதுக்கு பிற்பாடு பாச காலேப் அவர்கள் நம்ம என்ன செய்வார்கள், பாடல்களை நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்த உங்க கையில பாட்டுத்தாள் இருக்குமானால் அந்த பாட்டுத்தாள்களை நீங்கள் கையில எடுத்து வைத்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், எல்லாரும் முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. பாப்பா மேல வந்துடும் பாட்டுத்தாள். ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தைக்கு பயங்கர பவர் உண்டு. நீங்க வீட்டுல இருக்கும்போது அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா மனக்கலக்கம், போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்குவார். இது ஒரு கோஷம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்துல ஒரு பாடலை பாடுவோம். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்கும். ஆமென். இதயத்தோடு நாம் கலந்து விட்டால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். வாடி கிடந்த உயிர்களை எல்லாம் ஆண்டவர் வாழ வைப்பாராம். அவர் யாரையும் வெறுமையா போக விட மாட்டார். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய மேல பாசம், அன்பு, கருணையை வச்சு மற்றவங்களெல்லாம் நேசிக்கிறதற்கு நமக்கு நல்ல ஒரு இருதயத்தை தர்றார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எல்லாம் நல்லா கை தட்டி பாட்டு பாடணும். ஆமென். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று நமக்கு சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று நமக்கு சொன்னவர் இயேசு. பாசமன்பு கருணையோடு பழகச் சொன்னவர் இயேசு. பாசமன்பு கருணையோடு பழகச் சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. சில நேரத்துல நமக்கு நிறைய விஷயங்களை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனா எதையும் தாங்குகிற இதயத்தையும், சகிப்பு தன்மையையும், மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தையும் ஆண்டவரால மட்டுமே தர முடியும். ஆமென். எதையும் தாங்கும் சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே.
அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணங்களை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எல்லாமே கிடைக்குமா? ஹalleluya. சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு இயேசுநாதர் தர வல்லவராயிருக்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடிவிட்டு பாடல் ஆராதனை குழுவினர் இடத்திலே ஒப்பு கொடுப்போம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன். நம்முடைய தினம் கர்த்தர், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல. இன்றைய தினம் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கும்படிக்கு அவர் மகிமைப்படுவாராக. ஹalleluya. ஆமென். நாம் நம்பி வருகிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆமென் என்று பதில் தருவார். உம்மை நம்பும் நான், ஆண்டவரை நம்பி வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக செய்வதில்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். இயேசுவை நம்புகிற எல்லாருமே பாக்கியவான்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். இன்னொரு முறை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
நல்லவர். அவரை நாம இன்னும் பாட போகிறோம், இன்னும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிக்க போகிறோம். இன்னைக்கு இது ஒரு பிரார்த்தனை திருவிழா. இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த பாடல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்க வீட்டிலே இயேசு சமாதானத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசு சமாதான பிரபு, அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கர்த்தர். உங்களை என்னை நேசிக்கிற ஒரே தெய்வம் இயேசு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா அல்லேலூயா. இயேசு சொல்லுங்க சத்தமா, இயேசு. ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாடல் ஆராதனையை நடத்தும்படியாக பாஸ்டர் காலேப் ராஜ் அவர்களுடைய குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அவருடைய தம்பி, உடன் பிறந்த தம்பி வந்திருக்கிறார். வரவேற்கிறோம். ஜோஸ்வா வரவேற்கிறோம். அவரும் பாஸ்டர் தான். தோத்திரம். சாபு அவர்கள் வந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல ரிதம் பாடுனாலே சாபு தான். கைகளை தட்டி வரவேற்போம். பாஸ்டர் காலேப் அவருடைய கைகளை கொடுக்கிறேன். நேர்த்தியா நமக்கு நடத்தி தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமம் இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு வாய்ப்பை தந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டராவுக்கும் பாஸ்டமாவுக்கும் குடும்பத்தாருக்கும் நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அல்லேலூயாவை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக நீதிமான்கள் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிற நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நல்ல ஒரு கம்பீர சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மகிமையாய் கரங்கள் அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவை நம்புகிற யாவருக்கும் விடுதலை உண்டு. இயேசுவே என்று கூப்பிடுகிற அந்த வார்த்தைக்கு, இயேசு என்கிற அந்த நாமத்திற்கு, அந்த பெயருக்கு ஆமென் அர்த்தம் உண்டு. அதுல விடுதலை உண்டு, அதுல மகத்துவம் உண்டு. இந்த ஒளிபெருக்கி வாயிலாக நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் இருதயத்தில் இயேசுவே என்று சொல்லும் போதும் உங்கள் கவலைகள், வேதனைகள், கண்ணீர் ஆமென் மாறும். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னா, எல்லாருடைய பாவங்களையும் போக்கும்படியாக, மனிதனுடைய சாபங்களை நீக்கும்படியாக அவர் இந்த பூலோகத்திற்கு வந்தார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஒற்றதோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளாதவர். அவரிடத்தில் வருகிறை சேர்த்துக் கொள்கிற தேவன். ஆமென். நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கைகளை தட்டி பாருங்க பார்க்கலாம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை ஒடுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை ஒடுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள்
உடைந்த பாத்திரம் என்று உடைந்த பாத்திரம் என்று நீர் அன்றையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் அவரை தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்று நீர் அவரை சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்று நீர் அவரை சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்க. அவர் நாமத்தை அறிந்தவர்கள் கைவிடப்படுவதே இல்லை. இந்த மாலவெளியிலும் கர்த்தர் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவன் பிரகாசம் வெளிப்படும்படியாய் வெளிச்சம் உதிக்கும்படியாய் மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் ஊற்றப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக கர்த்தரை உயர்த்தியாமே. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலம் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. வேதனை அறிந்து உறவிலும் தகப்பன் வேதனை அறிந்து உறவிலும் தகப்பன். இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். சங்கமா சொல்லி பார்க்கலாம். இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கைவிடப்படுவதில்லை. சுத்தமாகலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உமை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உமை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலம் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலம் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உறவிடம் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உறவிடம் தகப்பன். மகாராஜா மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. நல்ல கரங்களை தட்டி அற்புத நாமம் இந்த மாலவெளியில நமக்கு வெளிப்படுவதற்காக அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த மாலவெளியில் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்க வந்தவங்க வாழ்க்கையில ஆமென் ஒரு பிரகாசம் உதிப்பதற்காக, வெளிச்சம் உதிப்பதற்காக, எல்லா இருளின் அனுபவங்களை கற்றிருந்த மாலவெளியில நிர்மலமாக்குவதற்காக நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு விடுதலையின் தேவ கரம் இந்த மாலவெளியில் இந்த மைதானம் முழுவதிலும் இந்த ஒளிப்பெருக்கி வாயிலாக இந்த வார்த்தைகளை பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆமென் எல்லா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, கவலைகள் கண்ணீர்கள் மாறுவதாக, கஷ்டங்கள் துன்பங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே, அற்புதங்களை செய்கிற தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த மைதானம் முழுவதும் தேவ மகிமை உச்சப்படுவதற்காக, விடுதலையின் கரம் ஒவ்வொருவரும் மீது வைக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை, கனம், மாட்சிமை, மேன்மை, புகழ், ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த இடத்திற்கு நீங்கள் சாதாரணமாக வரவில்லை. கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? ஆண்டவர் தாவீதை அந்த பெலிஸ்திய படைகள் இருக்கிற பகுதிக்கு கொண்டு போனது ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த இடத்துல சாதாரணமான ஒரு நபராக நீங்கள் வந்திருக்கலாம். அது தற்செயலாய் அல்ல, அது கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த ராத்திரி நேரத்தில் நீங்கள் ஒரு அற்புதத்தை காண போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா. நிறைய புதிய நபர்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படி அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வருடமாய் தன்னுடைய உதிர போக்கில கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சகோதரி, இயேசு வஸ்திரத்தை கொண்டாகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்காக முயற்சி செய்கிறார். இந்த ராத்திரி நேரத்தில், இந்த மாலை நேரத்தில், இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் தம்முடைய சுகமளிக்கிற வல்லமையை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அந்த மக்களுக்கு இருந்தது போல உங்களுக்கு இருக்குமானால் அற்புதம் நடக்கும். உங்கள் விசுவாசத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் ராத்திரி நேரத்தில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருடைய ஆராதனைகளை தேவன் அங்கீகரிப்பதற்காக கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கூட்டத்தில் நம்மோடு ஆண்டவர் பேசும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல பாடல் வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தேவனுடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க கரத்தை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உங்க நாம உயர்த்தப்படுவதாக, உங்க வல்லமை வெளிப்படுவதாக. நீங்க தொடர்ந்து கிரியை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் அசெம்பிளி ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய சபையினுடைய ஆனிவர்சரியை முன்னிட்டு இந்த மாலை நேரத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஆண்டவர் நடத்துவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் நீங்கள் குடும்பமாக, சிலர் தனிப்பட்ட நபராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த சத்தத்தை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதான வீடுகள்ல நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்க வீடுகள்ல உட்கார்ந்து இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய சபை இந்த மகாராஜா ரெடிமேட் ஜவுளி கடைக்கு பின்னாடி இருக்கிறதான ஏஜி சபை, நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏஜி சபை, அந்த இடத்துல பல வருடங்களாக இயங்கி வருகிறது. அங்கே திரளான மக்கள் வந்து கர்த்தரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கிறார்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று தேவனிடத்திலிருந்து நன்மைகளை ஏராளமாய் பெற்று வருகிறார்கள். நீங்களும் இந்த மால் நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு, இந்த சபையால் நடத்தப்படுகிறதான இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் தருவார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல சகை என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஐஸ்வர்யவான், பணக்காரன், ஆயக்காரருக்கு தலைவன், நல்ல பொசிஷன்ல இருந்தவன். அவன் ஒரு பெரிய டாக்ஸ் கலெக்டருக்கெல்லாம் லீடராக இருந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு வாஞ்ச, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இயேசுவை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்து ஒரு மரத்தின் மேல், காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இயேசு அவன் நிலைமையை அறிந்தான். இயேசுவை பார்த்து விட்டு போக வேண்டும் என்று நினைத்த அவனை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறார், சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் அவனை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இயேசுவை பார்த்துட்டு போகலான்னு நினைத்தவன் இப்ப வீட்டுக்கே இயேசு வருகிறான். கைத்தட்டி ஒரு அல்ல சொல்லுங்க. நீங்க ஒரு ஸ்டெப் இயேசுவுக்காக எடுத்து வைக்கும் பொழுது இயேசு உங்க வீட்டிலே வந்த அற்புதங்களை செய்ய அவரால முடியும். இப்பொழுது என்னுடைய மனைவி ஒரு விசேஷித்த பாடல் உங்களை என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. ஏற்கனவே முதல் பாடல் இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே என்ற பாடலை நீங்க எல்லாம் உற்சாகமா நல்ல கை தட்டி என்ன செய்யணும், இந்த பாடலை பாடணும். இந்த பாடலை பாடும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி அல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை சேர்ந்து பாடு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுநாதருடைய பெயரை சொன்னாலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவே அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இயேசுவே சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அற்புதம். ஹல்லேலூயா. இயேசுவே. வேதாகமத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிறவி குருடன் ஒரு வழி சந்தியில உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அந்த வழியா இயேசுநாதர் போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இயேசுவே அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா நம்ம சத்தம் அவர் காதுல விழும் அப்படின்னு இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டானா. எல்லாரும் அதட்டினாங்க, நீ சும்மா இரு, அவர் ஊழியமா போயிட்டு இருக்கிறார். எல்லாரும் அதட்டி, வேண்டாம் வேண்டாம் நீ கூப்பிடாத அப்படின்னு அவனை அடக்குனாங்க. முன்னிலும் அதிகமாய் இயேசுவே இயேசுவே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் திரளான கூட்டத்துக்கு நடுவுல போயிட்டு இருந்தாலும் இவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு உடனே அவனுடைய பிறவி குருடை அவருடைய கைகளினால் தொட்டு சுகப்படுத்தினார். ஆமென். அப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடிகிற இயேசுவுக்கு நம்முடைய பிரச்சனை எல்லாம் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவே என்று நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். இன்னும் ஒரு முறை இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க. இயேசுவே. இன்னொரு முறை இயேசுவே. இன்னொரு முறை இயேசுவே. நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஆமென். எஸ். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. மாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் பாரு, மாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழவை பாரு. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர்
சுரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. சுரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதை தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டுமே தவறேசு, எதை தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டுமே தவறேசு. நம் எல்லாருக்கும் இறைவனாக விளங்குகின்றவரேசு, நம் எல்லாருக்கும் இறைவனாக விளங்குகின்றவரேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே நம்முடைய ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஜனங்களை நிரப்பிச்சு என்ற அந்த வார்த்தை கடந்து வரும்போது நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. 7 மணிக்கெல்லாம் இன்னைக்கு சூரியன் அப்படி சுட்டரிக்கிற மாதிரி வேலை வந்தது. நாங்க ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கும் போதே சூரியனுக்கு அது வேலைய பயங்கரமா செய்த இன்னைக்கு அவ்வளோ ஹீட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு வந்தோம். ஆராதனை நேரத்துல ஒரு மகிமை தேவ ஜனங்களை மூடுகிறதை நாங்கள் பார்த்த பொழுது உண்மையிலே கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு மேக ஸ்தம்பம் எங்களுடைய சபையை சுற்றிலும் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை கொடுத்து அடையாளமாக கொடுத்து தன்னுடைய வல்லமையை உறுதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கடந்து வருகிற தேவ வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். உண்மையிலே ஆண்டவராகிய இயேசுவை பாடும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அவரை பாடிக்கிட்டே இருக்கலாம். பன்னீர்செல்வம் முதலாவது என்ன செய்வார்? ஆண்டவராகிய இயேசு அவரை எப்படி தொட்டார் என்பதை சாட்சி சொல்வார். அதை தொடர்ந்து இன்னொரு பாடலுக்கு அப்புறம் இவாஞ்சலிஸ்ட் ஜோயல் அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு சாட்சி சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி அருமையான சகோதரர்களுடைய சாட்சியை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இங்க சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். என்னுடைய பெயர் பன்னீர்செல்வம். நான் அரக்கோணம் பட்டணத்திலிருந்து வந்திருக்கேன். நாங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. எப்படின்னா இந்த கிறிஸ்துவன்னா ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. எங்க அப்பா அந்த கிறிஸ்துவ பாட்டை இல்ல இந்த கிறிஸ்துவ ஊழியக்கார பார்த்தா திட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு ஊழியக்கார் கடந்து போனார்னா அவரை திட்டுவார். அப்படி ரொம்ப எரிச்சல். கிறிஸ்துவனாவே பிடிக்காது. அந்த கிறிஸ்துவ பாட்டை கேட்டாவே எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? அப்பதான் டிவியில ரொம்ப சத்தமா பாட்டை வச்சிருவார். அப்படி இயேசுனாவே பிடிக்காது. நான் ரொம்ப இந்த அரைக்குறை வேதத்தை தெரிஞ்சு ரொம்ப தர்க்கம் பண்ணுவேன். ரொம்ப கேள்வி கேட்பேன். எடுக்க முடக்கா கேள்வி கேட்கறது. அப்போ ஒரு ஆண்டி சொன்னாங்க, செல்வராணி அவங்க பேர். இன்னைக்கு அவங்க இல்ல, தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நீ இப்படி எல்லாம் எடுக்க முடுக்கா கேள்வி கேட்கிற, நீ தான் ஒரு நாளைக்கு இந்த பேக மாட்டிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரு தெருவா போய் சொல்ல போறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னது பேக மாட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் இயேசுவை பத்தியா? நானா? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சா கூட அது நடக்காதுன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை ஒரு மிஷினரியா நிறுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒரு வாத்தியார், ஆசிரியர். நான் அதாவது டிடிஎட், எம்ஏ, எம்ஏ, பிஎட், எம்பில். நான் ஒரு ஹிஸ்டரி டீச்சர். நான் சோசியல் வாத்தியார். என்னோடு ஆண்டவர் பேசி இது போல ஒரு கூட்டம், இது போல ஒரு கூட்டத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை காதுல பேசுறார். நீ வாருங்கள், உங்களை மனிதரை பிரிப்போர் ஆக்குவேன் சொல்லி மத்தேயு 4:19 வசனம் என் காதுல திரும்ப திரும்ப ஒலிச்சிச்சு.
அப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து 2018 அக்டோபர்ல பேசுறாரு. 2 மாசம் உபவாசம் போட்டு ஜெபிச்சு 2019 ஜனவரி 1 முழு நேர ஊழியக்காரனா இப்போ இந்த மிஷனரி ஸ்தாபனத்துல சேர்ந்து நான் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜோயல் அவர்கள் ஆண்டவர் எப்படி தொட்டார், அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், ஆண்டோடைய பிள்ளை எப்படி மாறினார் என்பதை சாட்சியை சொல்வா. கைகளை தட்டி வரவேற்போம் ஒரு சில நிமிடங்கள். நான் ஒரு ஊட்டி அழகான ஒரு ஊரில் நான் பிறந்தேன். அந்த ஊட்டியில மேடு மேடாக டீ எஸ்டேட் இருக்கும். அந்த சூழ்நிலையில அருமையான வீடுகளோட நல்ல ஒரு பணக்கார குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய தகப்பனாருக்கு அந்த சொத்தின் பிரச்சனையின் காரணமாக செய்வினை வைத்தார்கள். அந்த செய்வினையின் காரணமாக எங்களுடைய அப்பாவுடைய 2 கைகளும் அழுக ஆரம்பித்தது. அந்த 2 கைகளும் சீலும் ரத்தமும் ஊட்டும். அவரால் வெளியே அந்த கை போடு வைக்கவே முடியாது. அவரு அந்த நாற்றமும் துர்நாற்றம் கையில் அப்படியே 2 பாக்கெட்ல அப்படியே கையை போட்டு தான் இருந்தாரு. நான் ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் இயேசு யார் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில எங்களுடைய குடும்பம் ஒரு நாள் நாங்கள் இருப்பதை காட்டிலும் சாவது நலம், செத்து போகலாமே என்று சொல்லி நாங்கள் அப்படியே சுற்றி உட்கார்ந்து நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், இரவு மறித்து போவோம் என்ற அந்த ஒரு நிலைமையில அமர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் தேடி வந்தான். ஒரு மனிதன் எங்களை தேடி வந்து சொன்னாரு, ஜெபித்துக் கொண்டு, என்னை பூசி நீங்கள் ஜெபித்தால் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். Why can't you try Jesus? நாங்க இரவுல அந்த எண்ணெயை வைத்து சங்கீத 91 வாசிங்கன்னு சொன்னாங்க. அந்த உன்னதமானவர் வாசித்து எங்க அம்மா அந்த எண்ணெய் எடுத்தாங்க. எங்க அப்பாவுடைய கரத்துல பூசி ஜெபித்து தூங்கி விட்டோம். விடிய கால எங்க அப்பா கையை பார்க்கும் பொழுது அது குழந்தை சரீரமாய் மாறியது. குழந்தை சரீரமாய் மாறியது. ரத்தமும் சீலும் மடிந்த கைரங்கள் அது அழகான கரமாய் மாறியது. என் தேவன் எங்கள் குடும்பத்தை அன்று தொட்டார். ஜோசப் ஐயா முன்னாடி வாங்க. ஒரு ஜெபத்தை, இந்த காணிக்கை ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்காக முன்னாடி வரும்படி கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கைகள்ல காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்க. என்னுடைய மகள் சேசித்த பாடல் ஒன்றை என்ன செய்வாள், பாடுவாள். ஆண்டவருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம படைக்க இருக்கிறோம். மேல வர ஸ்தோத்திரையா. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு கோடானு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சுவாமி. ஏசப்பா, இந்த மாலை வேளையிலே நாம மகிமை அடையும்படியா, ரட்சதியை அறிவிக்கும்படியா, சாட்சிகளை கேட்கும்படியா, பாடி துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களிடத்துல கூட்டி சேர்த்த தயவுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, துதிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இப்பொழுதும் கர்த்தாவே, ஏசப்பா, உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் நாமும் மகிமை அடையும்படியா, ஒரு ராஜ்யம் கட்டப்படும்படியா, அழிந்து போகிற ஜனங்கள் மீட்கப்படும்படியாக நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம் ஐயா. இதை நீர் எடுத்துக் கொள்கிறது அல்ல ஏசப்பா, சபையினுடைய வளர்ச்சிக்கு ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்மாக்கள் மீட்கப்படுவதற்கு ஆண்டவரே, தேவனுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு தான் நாங்கள் காணிக்கை கொடுக்கிறோம் ஐயா. இதை பிள்ளைகள் தாராள மனசோடு யாருடைய கட்டாயம் இல்லாமல் ஆண்டவரே மனப்பூர்வமாய் தேவனாய கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா, கொடுக்கிற பிள்ளைகள் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இப்பொழுது ஒரு பாடலை நம்ம பாட கேட்போம். என்னுடைய மகள் ஒரு விசேஷித்த பாடல் ஒன்றை பாடுவார். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். நாள்ல உங்க எல்லாரையும் இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்தாருன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் நிறைந்து இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு பாடலா பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். கை தட்டலாம். Oh, in the
ஈரையா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். கண்மணி போல காத்துக் கொள்வதால் உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்துக் கொள்வதால் உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்ல. என்னோட நேம பெஸ்டி மிராக்டன் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரோட நேமே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து வைத்திருக்கிறார். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை அழைத்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை மறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆமென் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நம்முடைய டிஎஸ்பி அவர்கள் மிகவும் நல்ல அனுமதி கொடுத்து நமக்கு நேர்த்தியாக நீங்க நடத்துங்க, கிராண்ட் ஓகேன்னு சொல்லி நடத்துறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லவர். ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம கேட்க போகிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த கூட்டத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி பட்டுக்கோட்டையில இருந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஜேக்கப் செல்வராஜ் அவர்கள் நம் மத்தியில தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். கைகளை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். மீதமான நேரத்தை அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வார்கள். வாங்க பாஸ்டர். அல்லேலூயா. சில நேரங்களிலே கர்த்தர் வந்து நாம் நினையாத அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அப்படியே எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொட போகிறார். உங்க பலவீனத்தை நினைக்காதீங்க, சுகவீனத்தை நினைக்காதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளை நினைக்காதீர்கள். உங்களுக்கு முன்னாடி 4 சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். நம்முடைய பாஸ்டருடைய அந்த சாட்சியும் கேட்டோம். இயேசு வாக்கு மாறாதவர். துன்பத்திலே தாங்கிடுவார், துயரத்திலே தேற்றிடுவார். தாயுன்னை
மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. என்றவர் மாறிடாரே. தாயுன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. என்றவர் மாறிடாரே. தேவாதி தேவன் அழைக்கின்றாரே. என்றே நீ வந்திடுவார். தேவாதி தேவன் அழைக்கின்றாரே. என்றே நீ வந்திடுவார். உன் பாருங்கள் யாவும் தண்ணீர் சுமந்து அன்போடு அழைக்கின்றாரே. தேவாதி தேவன் அழைக்கின்றாரே. என்றே நீ வந்திடுவார். என்றே நீ வந்திடுவார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த மைதானத்திலே ஒரு வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இந்த இடத்திலே நிற்கிற மக்களை நீர் பார்க்கிறீர். எங்கள் அருமையான மக்கள் பலவிதமான கடைகள், தொழில்கள் வைத்திருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒலிபெருக்கியின் மூலமாக யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, வீடுகளிலே இருந்து கேட்கிறார்களோ, கடைகளில் இருந்து கேட்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடுவீராக. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வார்த்தை மக்களை கொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், நீரே எங்களை ஆசீர்வதியும். இந்த இடத்திலே அருமையான பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்களுடைய மனைவி ஜெபாப்கள், அந்த சபையினுடைய ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றும் இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருமே பாருங்க. அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மிக பிரயாசத்தோடு இதே இடத்துல முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார். பின்னாடி சைடு இன்னைக்கு இங்கே அருமையான கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பாஸ்டர் ஜான்ராஜ். எங்களுடைய செக்ஷன்ல, தஞ்சாவூர் சவுத் செக்ஷன்ல அவர் ஒரு துடிப்பான ஊழியர். அவருடைய மனைவி நல்ல அனுபவம் உள்ள கர்த்தருடைய ஊழியக்காரி பெஸ்கி, பிளஸ்ஸோ, பெனிட்டோ எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நல்ல வளர்ச்சியை இந்த ஊழியத்திலே கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் காலி அந்த டீமுக்காக, அவருடைய தம்பிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்காக நான் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறேன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியிலே தேவன். மைக் இருக்கிறவங்க வாசிங்க. மைக் இருக்கிறவங்க வாசிங்க பாப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். In the beginning God created the heavens and the earth. The earth was without form and the darkness was over the sun of deep, and the spirit of the Lord was hovering over the face of the water. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனித வாழ்க்கையிலே யார் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று யாருக்கும் சொல்ல முடியும். யார் இந்த உலகத்தில் என்பதை பிறக்க செய்தார் என்று யாருக்கும் தெரியாது. உலகம் எப்படி பிறந்தது,
இந்த பூமி எப்படி உருவாகினது, இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் எவ்விதமாய் உண்டானார்கள் என்ற ஹிஸ்டரியை நீங்க கேட்டு பாருங்க. எதுவுமே அவர்களாலே சொல்ல முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த பூமி எப்படியாயிருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. The emptiness and darkness. அந்த ரெண்டுமே இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அதின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமி முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டதாயிருந்தது. ஒரு பெரிய சம்பவம், தேவனுக்கும் பிசாசின் ஆவிக்கும் ஒரு சம்பவம் நடந்து தேவனுக்கு விரோதமாக எழும்பின அந்த கூட்டத்தை கர்த்தர் இந்த பூமி மேலே அவர் தள்ளிவிட்டார். ஆகையினாலே இந்த பூமியானது வெறுமையுமாயிருந்தது, டார்க்னஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மீது அசைவாடி, கை காமிப்போ, ஜலத்தின் மீது தேவன் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க பாப்போம். அடுத்தது வாசிங்க, அந்த இரண்டாவது வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். And God said, let there is the light, and there was light, and he said with saw the Lord light was go. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது எல்லாரும் கெட்டவர்கள் அல்ல. இந்த பூமியில வளர்ந்து வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? இருளால் சூழப்படுகிறது. இந்த உலகத்திலே வெறுமை இருக்கிறது. சொல்லுங்க பாப்பா, உலகத்துல என்ன இருக்கு? வெறுமை. எதிலையுமே திருப்தி இல்லை. சொல்லுங்க பாப்பா, எதிலையுமே. எத்தனை புடவைய வாங்கினாலும் அங்க தொங்குற ஒரு அம்மா கட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த புடவை மேலதான் கண்ணு இருக்கும். அந்த சிலையில போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அது மேலதான் பிரியமா இருக்கு. வேற எதுலயும் அவளுக்கு இஷ்டம் இருக்கா? கணவர் சொல்வார், ஏன்பா கட்டாமையே இத்தனை புடவை பீரோல வச்சிருக்க? இல்லைங்க, அந்த பிங்க் கலர் புடவை எனக்கு நைட் எல்லாம் ஓடும். அவரை பிடிச்சு எப்படியாவது வாங்க செய்யணும். The emptiness, darkness. இன்னைக்கு மனித வாழ்க்கையிலே திருப்தி இல்லை, குடும்பத்திலே திருப்தி இல்லை, எவ்வளவு சம்பளம் பண்ணாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு தொழில் பண்ணாலும் திருப்தி இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல முடியை கொடுத்திருக்கிறார், நல்ல அழகான முடி இருக்கு. அந்த முடிய இந்த சைடு பூரா வெட்டி ஒரு கரையா அரிக்கிற மாதிரி அரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நடுவுல கோடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. சிலர் பாருங்க, நீங்க எல்லாம் நல்ல சகோதரிமார்கள், நல்ல உடை உடுத்துகிறீர்கள், ஆனா நீங்க கிழிச்சு விட்டு சில நேரம் முட்டிக்கால நான் கேட்டேன், என்ன தம்பி நீ முட்டிக்கால கிழிச்சு விட்டுட்டு பேண்ட் போட்டு வரியா? இல்ல பாப்பா, அது கடையிலே அப்படிதான் விற்கிறாங்க. முட்டிக்கால கிழிச்சிருக்கு, பின்னாடி கிழிஞ்சிருக்கு. முன்னாடி நாங்கெல்லாம் ஆசைப்படுவோம் கிழியாத பேண்ட் போடணும். இப்ப கிழிஞ்ச பேண்ட்டுக்கு தான் இப்ப ரொம்ப ஃபேமஸா. என்ன திருப்தி இல்லை. ஆண்டவர் உனக்கு நல்ல அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மூக்கு மாத்திரம் கீழே இல்லாம மூக்கு மாத்திரம் திருப்பி மேல வச்சிருந்தா என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்பா. ரெண்டு ஓட்டையும் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மழை, தண்ணி, காத்து எல்லாம் என்ன செய்யும்? உள்ள போ. ஆனா சிலர் என்ன செய்யறாங்க? அதுக்குள்ள பொடிய மேல ஏத்தி அது போய் மூக்கு வரைக்கும் புரியும். சிலர் பொடிக்கு அடிமையாயிருக்கிறார்கள்.
சிலர் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள். காரணம் என்ன? டார்க்னஸ். ஆண்டவர் சொல்ற உரை என்ன? இந்த நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல வெளிச்சம் உண்டாகணும். ஒரு அறை வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சோடனே நீங்க வீட்டுக்கு போனோன்னே முதல்ல கிச்சன்ல போய் முதல்ல சாப்பாடு எல்லாமே செய்றீங்க. என்ன செய்றீங்க? வீட்டுக்கு போனோன்னே எல்லாரும் கூட்டிட்டு வெளியில வந்துட்டீங்க. இப்ப கூட்டம் முடிஞ்சு போறீங்க. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். சுவிட்ச போட்டு லைட்டை திறக்கணும். என்ன செய்யணும்? மலேசியாவில் சொல்லுவாங்க, அந்த ஃபேனை திறந்து விடு. நம்ம சொல்லுவோம் ஃபேனை போட்டு விடுப்பான்னு சொல்லுவோம். அங்க அந்த ஃபேனை காத்தாடிய திறந்து விடு அப்படின்னு. தேவனுடைய பிள்ளையே, வெளிச்சம் உண்டாக கடவது. ஆண்டவர் இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை உன் வாழ்க்கையிலே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முதல் வார்த்தை, I am the way, the truth and the life. இந்த உலகத்துல யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். I am the way, the truth and the life. ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே என்ன செய்வதில்லை, வருவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இல்லாம உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வர முடியாது. அவர் வழியாய் இருக்கிறார். எனக்கு அவர் வழிகாட்டியாய் இருந்தார். இந்த 4 பேருக்கு அவர் வழியாய் இருந்தார். உங்க போதகருக்கு அவர் வழியாய் இருந்தார். அதனால ஒரு நாளும் கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயத்திலே முதல்ல இருக்கிற வெறுமையை அவர் இன்றைக்கு மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு கவலை மனிதனுக்குள்ள இருக்குது. நான் அடிக்கடி சிந்திப்பேன். சின்ன குழந்தையா இருந்தா இந்த ஒரு வாரமா டைட் ப்ரோக்ராம். ஆண்டவரே ரெஸ்டே இல்லையப்பா. பள்ளிக்கூடத்துல படிச்ச நாள்ல கூட நல்லா இருக்கும். பைபிள் காலேஜ்ல படிச்ச நாள்ல கூட நல்லா இருக்கும். டெய்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய மனசுல நம்ம நிம்மதியா இருந்தா நல்லா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், I am the way. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நானே இந்த நாட்களிலே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த டார்க்னஸ் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வீட்டுல இருக்க வெளிச்சம், அந்த இருட்டு மாறி ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். அல்லேலூயா. எல்லா விசுவாசி வீடுகளுக்கு நான் போகும்போது சொல்லுவேன், உங்க வீட்டுல ஜெபம் இருந்தா உங்க வீடு வெளிச்சமா இருக்கும். பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க பாப்போம். உங்க வீட்டுல ஜெபம் இருந்தால், இயேசு இருந்தால் அது வெளிச்சமாய் இருக்கும். நான் நிறைய விசுவாசி எங்க வீட்டுக்கு போகும் பொழுது பிரகாசமா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், உங்க வீட்டுல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. சின்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழின்னா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை என்ன செஞ்சிருச்சு, திங்குன்னு ஆடிட்டு வருதான். ஏப்பா என்ன தேடி வர்ற நீ? கொடுமைன்னு கோயிலுக்கு வந்த, நானே 2 கொடுமை ஆக்கிக்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும். அது மாதிரி கொடுமை எங்கேயும் உண்டு. ஆனால் இயேசு உன் வாழ்க்கையிலே வரும் பொழுது உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். எப்படி வெளிச்சம் கிடைக்கும்? ஒரு பைக் போகும் பொழுது ரொம்ப தூரம் வெளிச்சம் அடிக்கும். நீ போக 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 சொல்லுங்க பாப்போம், நீ அவருக்குள் நடக்க நடக்க, விசுவாசம் உனக்குள் வளர வளர, நீ அவரை நம்பும் பொழுது, இயேசுவே இயேசுவே என்று நீ சொல்லும் பொழுது உனக்கு அவ்வப்பொழுது அவர் வழியை திறக்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷ வாழ்க்கை அது இருளாயிருக்கிறது, எம்ப்டினஸ் ஆயிருக்கிறது, வெறுமையாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே உன் வீட்டை, உன் வாழ்க்கையை, உன் இருதயத்தை, உன் சகல காரியங்களையும் உன்னை வெளிச்சமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். அந்த இருள் மாறணும். பாத்தீங்களா, 4 பேருக்கும் ஆண்டவனால சாட்சி கொடுத்தார். கஷ்டம், வறுமை, அது
மாத்திரமல்ல, தற்கொலை பண்ணுகிற நிலைமை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்தார்? கூட இருந்தார். ஆண்டவர் சின்ன மளிகை கடை அல்ல. சொல்லுங்க பாப்போம், சின்ன மளிகை கடை அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அல்லேலூயா. இன்னைக்கு பழைய பெரிய பெரிய மால்களை பார்க்கிறோம். எல்லா பொருளும் அங்க கிடைக்கும். இன்னைக்கு இயேசுவிடத்துல எல்லாம் கிடைக்கும். உன் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும், உன் வாழ்க்கையில நிம்மதி ஆண்டவர் கொடுப்பார். வேலை இல்லாத பிரச்சனைகளை கர்த்தரை தேடும் பொழுது ஒரு சாட்சி கேட்ட 500 ரூபாய் கொடுத்தா ஆளை என்ன செய்வேன் நான்? சொல்லுங்க பாப்பா. மேட்ரு பண்ண என்னால முடியும். பாருங்க யார தொற்றுக்காரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வறுமையை மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையிலே வறுமையை மாற்ற அவரால முடியும். அந்த இருள், அந்த டார்க்னஸ் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. 115வது சங்கீதத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உன்னை நினைத்து இருக்கிறார். இரண்டாவது, உன்னை என்ன செய்வார்? உன்னை நடக்க செய்வார். உன்னை செருப்பு இல்லாம நடக்க பண்ணுவார். அல்லது நீ ஒவ்வொரு இடமா நீ அலைய பண்ணுவார். நல்ல கர்த்தர் உன்னை நினைத்து இருக்கிறார். அவர் உன்னை இரண்டாவது வேலை, அவர் வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறவர். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களுடைய நிலையை ஆண்டவர் அறிவார். அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த 15வது ஆண்டு நிறைவு விழாவிலே இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏஜி சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களை பலப்படுத்த போகிறார். இன்னும் அநேக லீடர்ஸ்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதம் வாசிப்போம். ஒரு வசனத்தை சபைக்காக இந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இன்னும் அவனை நோக்கி வாசிக்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில என்ன செய்வார்கள்? உதிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. உங்க குடும்பம் பலுகி பெருகுனா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே சுருக்கம் அல்ல, அது பெருக்கமாயிருக்கும். அல்லேலூயா. வாலிப தம்பி, நீ வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சபைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது நீ செய்ய வேண்டும். எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவராலே மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்ம பெருகணும். ஜனங்கள் பரிசுத்தவான்கள் பெருகணும். உலக ஜனத்தொகை 650 கோடி. இதுல 240 கோடி கிறிஸ்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அமெரிக்க தேசத்திலே 52 யுனிவர்சிட்டிகள், கிறிஸ்தவ யுனிவர்சிட்டிகள் இருக்கிறது. நம்முடைய சென்னையிலே நிறைய காலேஜுகள்ல நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த நாட்களிலே அங்கு படித்தவர்கள் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஜனங்களை ஏன் விடுதலையாக்க முடியும் என்றால் 4 ஆவிகள். ஒன்று இம்மாரல் டீமன்ஸ். சொல்லுங்க பாப்போம். இம்மாரல் டீமன்ஸ். அதிலேயே பிரியமாயிருப்பான். ஒழுக்க கேடான ஆவிகள். குடிக்கணும், வெறிக்கணும், பயங்கரமா திருடணும், போகணும். இந்த பிசாசின் கூட்டம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. இம்மாரல், எதிலையும் அவனுடைய வாழ்க்கையில நேர்மை இல்லை. இரண்டாவது காரியம் பிசிக்கல் டீமன்ஸ். உங்களுக்கு விவரமா சொல்ல நேரம் இல்லை. கோயிலுக்கு போகணும்னா தான் தலைவலி வரும். கோயிலுக்கு போகணும்னா சொந்தக்காரர் யாரும் வரும்.
இரண்டாவது இடுப்பு குறுக்கு வலி வரும். இது எல்லாம் எப்ப வரும்னா பிசாசுக்கு தெரியும். மத்த நாள்லாம் சும்மா இருப்பான். இப்ப பாருங்க, பெட்ரோல் இல்லாம பண்ணிவிட்டான். உங்க வீட்டுக்குள்ள அன்னைக்குதான் சண்டை. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போற அன்னைக்குதான் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சண்டை வரும். பிசிக்கல் டீமன்ஸ், பிசிக்கலை தொடுகிற ஒரு ஆவி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூனியாயிருந்த அந்த தாயை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தினார். வேதத்துல பாத்தீங்கன்னா அநேகர் வியாதியிலிருந்து தொடப்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவனுக்கு தெய்வீக சுகம் உண்டு. மூன்றாவது பொலிட்டிக்கல் டீமன்ஸ், அதாவது அரசியல்ல குழப்பம் உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு யுத்தம். சும்மா கிடந்தவன் பாருங்க, திடீர்னு 26 பேரை போய் கொண்டு விட்டு போயிட்டான் அந்த பாகிஸ்தான்ல இருந்து. அவனுக்குள்ள என்னன்னு கேட்டா பொலிட்டிக்கல். அந்த பிசாசு என்ன செய்கிறது? மனிதனுடைய ஆவியோடு அவனை கெடுத்து அழிக்கும்படியாக விரும்புகிறது. இது ஒரு கூட்டம். நான்காவது காரியம், பண ஆசை உள்ள பிசாசின் ஆவிகள். லவ் அண்ட் அஃபேர் டீமன்ஸ். பணம் 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி, இதெல்லாம் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு எங்க போய் வைக்க போற? பணத்தை சாப்பிட முடியுமா? தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்து பிழைப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ சுகமடைவாயாக. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. நீ பார்வையடையவாக. ஒரே வார்த்தை தான். கடலை பார்த்து சொன்னார், நீ இறையாதே, அமைதலாயிரு. எல்லா பவரும், the mighty power இயேசுவிட்ட உண்டு. அல்லேலூயா. கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரன் கேட்கிற, நீங்க வந்து என் பிள்ளைக்கு வேலைக்காரிக்கு நீங்க வந்து சுகம் கொடுக்கணும்னு கேட்டோன்னே இயேசு சொன்னார், நீ போ, அவர் சுகமாயிருப்பார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி உங்களை அனுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சபைக்கு நீங்க போங்க. இயேசு ஒருத்தர் தான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். ஒரு அமைதியான வார்த்தை. இன்னைக்கெல்லாம் நாங்க நிம்மதியா இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு எங்க உள்ளத்துல இருக்கிறார். கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. அவரோடு நீ வாழணும். வாலிப பிள்ளைகள் அவரோடு வாழணும். இன்னைக்கு 4 சி இருக்கு. என்ன சி தெரியுமா? 1 சினிமா, 2வது செல்போன், 3வது கிரிக்கெட், 4வது கெமிக்கல். கை காமிங்க பாக்க. எங்க பாருங்க, கைய காமிங்க பாப்போம். 4 சி. இந்த சி தான் இன்னைக்கு மனுஷனை ஆட்டி படைக்குது. கிரிக்கெட்டுக்கு ஓடுறான். செல்போன்லயே பொழுதனைக்கு என்ன செய்யறான்? செல்போன்லயே கல்யாணம் பண்ணிக்கிறான், செல்போன்லயே லவ் பண்ணிக்கிறான். கூப்பிட்டு எங்கிட்டாவது விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே செல்போனை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மாத்திரம் பயன்படுத்த. இந்த சினிமா தொடர்ல பாருங்க, அவன் இவனுக்கு எடுப்பான், அவன் இவனுக்கு எடுப்பான். நீங்க ஜெபிக்கணும். இந்த டைரக்டர்கள் எல்லாம் மனம் திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல சொல்லுங்க பாப்போம். டைரக்டர் எல்லாம் நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சினிமா நடிகர்களுக்கெல்லாம் ஒண்ணு ரட்சிக்கப்படுங்கப்பா. நிறைய குடும்பத்தை அவங்க கோடியில பெறறதுக்காக அநேக குடும்பம் பாழாகிறது. கெமிக்கல், சாராயம், கஞ்சா, போதை மாத்திரை, இதெல்லாம் சமுதாயம் அழிந்து போய். ஒரு கல்லூரியில வெளியூர் போயிட்டு வந்தா அந்த போலீஸ்காரர்கள் நாயை பிடிச்சிட்டு ஒவ்வொரு ரூமுக்காக போய் பார்ப்பாங்களாம். லேடிஸ் காலேஜிலேயே. ஏன்னு கேட்டா கஞ்சா, அபின்னு இதெல்லாம் இருக்கு. உங்க பிள்ளைகளை கவனமாய் வளருங்க. இந்த பூமியில எல்லாம் இன்றைக்கு தாறுமாறாய், எல்லாம் இருளாய், வெளிச்சமில்லாதபடி இருக்கிறது. இயேசு உங்க வீட்டுல வந்தா ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதம் நடக்கும்.
நீ பலுகி பெருக பண்ணுவார். அடுத்தது உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஏதம் ஏசாயா 58:8 வசனம் சொல்லுகிறது, விடியற் கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னடி காக்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். சொல்லுங்க பாப்பா, கைகளை தட்டி எல்லாம் உன் சுக வாழ்வு. நீங்க எங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னும் சுகமான வாழ்வு இருக்கட்டும். பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். எப்பொழுது வந்தால் இயேசு உள்ள வரும் பொழுது உன் சுக வாழ்வு என்ன செய்யும்? துளிர்க்கும். வந்தோன்னு பார்த்தோன்னு டாடா மோட்டார்ஸை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டோம். ரத்தன் டாடா ஒரு எளிமையான மனுஷன், எத்தனையோ ஹோட்டல்ஸ் அவருக்கு இருக்கு. ஆனா ஒரு சின்ன வீட்டுல அவர் தங்கி ஒரு நாய், இதுதான் அவருக்கு துணை. இருக்கிறது எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லா பொது நிறுவனத்துக்கு எழுதிட்டார். டாடா ஸ்டீல் இருக்கு, டாடா கார் இருக்கு, இன்னும் என்னென்னமோ உலகம் முழுவதிலும் அவர் பெயர் இருக்கிறது. ஆனால் அவர் இப்பொழுது இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் எல்லாம் அதை அனுபவி, இதை விட பெரியவர் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. 12 பேர்கிட்ட இஸ்ரவேல் 12 பேர்கிட்ட உடுத்து நீங்க உலகமெல்லாம் போங்கன்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1,20,000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 20,000 சபைகள் இந்த பூமியில எங்கேயோ துவங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, டன் கணக்காக லட்சக்கணக்கான டன் வேத புஸ்தகங்கள், பாடல்கள் ட்ரெயின்லையும் கப்பல்லையும் ரயில்கள்லையும் லாரிகள்லையும் அவருடைய வார்த்தைகள் போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஒன்னத்தையும் சேர்த்து வைக்கல. இன்னைக்கு பைபிள் இன்னைய வரைக்கும் பற்றாக்குறையாய் இருக்கிறது. உன் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர். இன்னைக்கும் அமெரிக்காவிலையும் சரி, அது ஆப்பிரிக்காவிலையும் சரி, ஒரு 2 பக்கம் போட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் விசுவாசிகள் சேர்ல அமர்ந்திருக்காங்க. காணிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பின்ன ஒரு இது மாதிரி டிராக்டர் மாதிரி ஒண்ணு போய் அதுல போடுற மாதிரி நிலைமைகள் உள்ள சபை இருக்கிறது. ஆந்திராவில் போய் பாருங்க 1.5 லட்சம் உள்ள சபை. சென்னையில போய் பாருங்க 40,000 கொண்ட சபை இன்னைக்கு இருக்கிறது. நாளுக்கு நாள் எருசலேமிலே விட்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா தேசங்களிலும் அவர் கடந்து வருகிறார். அது இன்றைக்கு உங்களை தொட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே நீ ஒப்பு கொடுக்கணும். ஒரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ இயேசு உன்னோட இருந்தா எந்த இடத்திலேயும் உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. மனம் திரும்புங்க, பாவங்களை அறிக்கையிடுங்கள். இன்றைக்கு இயேசு உங்களுக்குள்ளே வருவார். பாசு சொல்லிட்டாங்க, நான் சொன்ன வசனத்தை. சகேயு என்ற ஆயக்காரன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவனை தேடி வந்து காட்டத்தி மரத்தின் மீது ஏறி நின்றான். அப்ப கீழே வந்து சொன்னார், சகேயுவே நீ இறங்கி வா, உன் வீட்டுல வந்து தங்குவார். அவருக்கு எப்படி பேர் தெரியும்? அவன் குள்ளமானவனாய் இருந்தபடியினாலே அவன் மரத்து மேல ஏறி நின்றான். அவ்வளவு சந்தோஷம். உடனே வீட்டுக்கு கொண்டு போனான். நான் அநியாயமாய் வாங்கின பணத்தை எல்லாம் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டிலே சந்தோஷம் உண்டான். உங்களை பத்தி அறியாத ஒன்றும் இல்லை. உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார். இன்றைக்கு உங்களை அவர் அழைக்கிறார். அப்படியே எழுப்பி நில்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க புதிதாய் வந்தவர்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களை தொடுவதற்கு ஒப்புக் கொடுங்கள். 4 சாட்சிகள் 5 சாட்சிகள் எல்லாவற்றையும் கேட்டோம். உங்க சுக வாழ்வு துளிர்க்கணும். எந்த ஆவி உங்களை இந்த நாட்களிலே பிடித்திருக்கிறதோ அதை விட்டு வெளியே இன்றைக்கு வரணும். உங்க வாழ்க்கையில பண ஆசை,
பாவ காரியம் எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு அவர் உங்களை தொடுவார். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய ஒருத்தர் பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். புதுசா வந்திருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. இன்றைக்கு நான் இயேசுவோடு சகைவை போல இயேசுவோடு நான் என் வீட்டுக்கு போறேன் என்று சொல்லுவாங்க. யார் அங்கே இங்கே நவரக்கூடாது. ஆவியானவர் அங்கே இங்கே அவர் உலாவி வருகிறார். I am the way, the light and the truth. In order to save us, Jesus Christ came down to earth. மனிதனை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். மனுஷனை ரட்சிக்கணும், மனுஷனை விடுவிக்க வேண்டும். Praise the Lord. எல்லா கையை அப்படியே உயர்த்துங்கப்பா. இந்த இயேசு எத்தனை பேருக்கு இதுவே ஏற்ற காலம், இதுவே ரட்சகனார். நாளை நமதல்ல, நரக பாதை விலகி செல்ல. நாளை நமதல்ல, நரக பாதை விலகி செல்ல. வாவா வாவா கிருபை அலக்குதவர் சிலுவை. வாவா வாவா கிருபை அலக்குதவர் சிலுவை. ஆத்தும ரட்சிப்பை அடைபடினார். இயேசு உள்ளத்தில் வர இன்றைக்கே வந்தார். உலகை நம்பாதே, போதும் என்று சொல்லாதே. உலகை நம்பாதே, போதும் என்று சொல்லாதே. ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆசையின் மேல் சாயாதே. ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆசையின் மேல் சாயாதே. வாவா வாவா கிருபை அலக்குதவர் சிலுவை. வாவா வாவா கிருபை அலக்குதவர் சிலுவை. ஆத்ம ரட்சிப்பை அடைபடினார். ஆத்ம ரட்சிப்பு. பொய்யுலக நம்பாதே. உலகத்தில் இருக்கிற பெருமை ஒண்ணுதான். இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளை இல்லை. அந்த பெருமை தான். கோடீஸ்வரன், லட்சத்துக்கு கோடீஸ்வரன், அநேக பரிசுத்த, அநேக பணக்காரர்கள் நாம் மரித்து போனார்கள். இயேசு உங்களோடு இருந்தார். இந்த இயேசு உங்களுக்கு தேவை. எல்லாம் அப்படியே கையை உயர்த்துங்க. இயேசு எனக்கு வேண்டும். இந்த இயேசுவை நான் அழைச்சிட்டு போறேன். அறகுறையான ஒரு வாழ்க்கை, வீட்டுல வெளிச்சம் இல்ல, இருள் இருக்கிறது, இருள் எல்லா இடத்தையும் இருக்கிறது. இன்னைக்கு இயேசு என்னை தொடட்டும். எல்லா கைகளை உயர்த்தி அப்பா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா. இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏஜி சபையில நான் வந்து அந்த போது இடத்துல ஜெபித்துக் கொள்ளி நான் பழுக வேண்டும், பெருக வேண்டும். எவ்வளவு உழைச்சாலும் பில்லி சூனிய கட்டுகள், பொறாமைகள், கடன் பிரச்சனையினால நீ பாதிக்கப்பட்டு கிடக்கலாம். ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குகிறார். அப்படியெல்லாம் முன்னாடி வர்றதுன்னா வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். என்ன பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். என்ன பூசி உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். அவருடைய ரத்தம் ஒரு விடுதலையை கொடுக்கும். ஒண்ணு பக்கத்துல எல்லாம் பார்க்காதீங்க. இயேசு உங்களை தொடுகிறவர். இயேசு உங்களை தொடுகிறவர். இயேசு உங்களை தொடுகிறவர். அவர் நல்லவர். 80 வயசா இருந்தாலும் உங்களை தொடுவார். 15 வயசா இருந்தாலும் தொடுவார். 20 வயசானாலும் தொடுவார். உன் தலைகீழாய் உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். உன் வாழ்க்கை மாறும். வாங்க, உங்களுக்கு என்ன பூசி நாங்க ஜெபம் பண்ணுவோம். எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வந்துருங்க, எல்லாம் வந்துருங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இயேசுவின் வருகை நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து இயேசுவை அறிய விரும்பினால் மகாராஜா ரெடிமேடுக்கு பின்னாடி
இருக்கிற ஏஜி சர்ச்சுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிற ஆராதனைக்கு வாருங்கள். உங்க கையில ஒரு நோட்டீஸ் ஒன்று போகும்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ல அங்க முன்னாடி இருக்கிறதான அந்த கவுண்டர்ல உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை வாங்குங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஜெப குறிப்புகள் எழுதி கொடுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. Amen.